பாட்டி முடிஞ்சதுமே ஸ்ரேயாவும் ரவியும் மகாபலிபுரம் போலான்னு நினைக்கிறாங்க. ஸ்ரேயா நிலாவும் கூட வரணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ அவங்களும் வரன்னு ஒத்துக்கிறாங்க. ரவி பிரபுவை கூட வர சொல்லி கூப்பிடுறாரு. நிலா போறதால இப்ப ரவியும் போலான்னு முடிவு பண்றாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போதே ஸ்ரேயாவும் ரவியும் திடீர்னு அன்பா பேசுறாங்க, திடீர்னு சோகமா பேசுறாங்க. சரியான கிரிஞ்சி கப்பல் செய்வாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நல்லா குடிச்சிட்டதால ரெண்டு பேரும் இப்ப ரோட்ல வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் ஹெல்ப் பண்றாங்க. பிரபுவும் நிலாவும் பீச்ல பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மீன் பிடிக்கிறவரை பாக்குறாரு. ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன்னு அவர்கிட்ட ஓடி போறாரு. அவர்கிட்டே சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வராரு. நிலாக்காக ஏதோ சமைச்சிட்டு இருக்காரு. நிலா என்னன்னு பாக்குறாங்க. அப்பதான் இவங்க கேட்ட கருவாட்டு குழம்பு இவர் செஞ்சுட்டு இருக்காரு. நிலாவும் இப்ப அந்த சாப்பாடை சாப்பிட்டு பாக்குறாங்க. கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு பிரபு கிட்ட சொல்றாங்க. பிரபுக்கு இன்ஸ்டாகிராம்ல நிலா ரிக்வெஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அதனால அக்செப்ட் பண்ணலாமா வேணாம் ராஜேஷ் கிட்ட கேக்குறாரு. நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற, அக்செப்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இந்த மழையில எதுக்குடா எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. எப்படி இருந்தாலும் நீங்க லவ் பண்ணதா போறீங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறாரு. இப்போ அவங்க அனுப்பின ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டையும் இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ரவிக்கும் ஸ்ரேயாக்கும் சண்டை வந்திருக்கும். பிரபு கிட்ட ராஜேஷ் கிட்டயும் நீங்க ரெண்டு பேரும் தான் எங்களை எப்படியாச்சும் சமாதானம் பத்தி வைக்கணும்னு சொல்றாரு. ஏன்டா டேபிள் ஃபுல்லா சாப்பாடு வாங்கி வச்சுட்டு நீ 2 நாளா சாப்பிடலன்னு போய் சொல்லணுமான்னு கேக்குறாரு. ஸ்ரேயாவோட ஃப்ரெண்டு நிலா தாண்டா இப்ப அவ கூட இருக்கா, நீங்க என்னடா எனக்கு ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறாரு. நிலாங்க இருக்க விஷயம் தெரிஞ்சதுமே பிரபுவோ நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம்டா, நானும் ராஜேஷ் போறேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஸ்ரேயா விட்டு கிளம்பிடுறாரு. நிலா ஸ்ரேயாவோட வீட்டுல தான் இருப்பாங்க. அங்க போனதுமே பிரபு நிலா கிட்ட தனியா பேசணும், பால்கனிக்கு நாங்க போய் பேசுறோம், நீ எல்லாம் உண்மையா சொல்லிடுன்னு ராஜேஷ் ஸ்ரேயா கிட்ட விட்டு போயிடுறாரு. ராஜேஷ்கா என்ன போய் சொல்றதுன்னே தெரியல. இவங்க வெளியே ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ராஜேஷ் தான் பாவம் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. பொய் சொல்றியான்னு ஸ்ரேயாவும் அவர் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நிலா கிட்ட பிரபு செஃப் எல்லாம் யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏங்க நாளா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. ராஜேஷ் ஸ்ரேயா கிட்ட 7 நாளா அவன் சாப்பிடாம இருக்கான்னு சொல்லியிருப்பாரு. ஏன்டா சண்டை வந்து 2 நாள் தான் ஆகுது, உனக்கு போய் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல ஸ்ரேயா திட்டுறாங்க. ரவி போய் பார்க்கலான்னு எல்லாரும் கார்ல கிளம்பிட்டு இருக்கும் போது ராஜேஷ் பைக் எடுக்கிறாரு. நிலாவும் நான் பைக்ல ராஜேஷ் கூட வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. அதுக்குள்ள பிரபு கால் பண்ணி உனக்கு பைக் ஓட்ட தெரியாதுன்னு சொல்றாரு. இவர் எனக்கு பைக் ஓட்ட தெரியாதுன்னு போய் சொல்லிடுறாரு. நிலா பிரபு கிட்ட பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. அவரும் எனக்கு தெரியும் சொல்லியிருப்பாரு. இப்ப ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்க, ஸ்பீடா போ, அப்பதான் ஜாலியா இருக்கும், இல்லனா நீ போர்ன்னு சொல்லி நிலா கலாய்க்கிறாங்க. ரவிக்கும் ஸ்ரேயாக்கும் எதனால சண்டை வந்திருக்கோம்னா, ஒரு பொண்ணு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இவங்க சண்டை போட்டிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கே கால் பண்ணி எதிர்க்க தங்கச்சின்னு கூப்பிடுன்னு சொல்றாங்க. அவரும் இப்ப கால் பண்ணி தங்கச்சின்னு கூப்பிட்டுறாரு. இப்ப ஸ்ரேயாவும் ரவியும் சமாதானம் ஆயிடுறாங்க. இவ்வளவு கலவரத்திலையும் நிலாவை காணும்னு தேடுறாங்க. பார்த்தா அவங்க அங்கேயே உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னப்பா சாப்பாடு தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து பீச்சுக்கு போயிருக்காங்க. அங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அங்க இப்ப சில ரவுடிங்க வராங்க. அவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடுறாங்க. ஒழுங்கு மரியாதை இந்த 2 பொண்ணுங்களை இங்க விட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. உடனே பிரபு கோவப்பட்டு நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு, ஒழுங்கா கிளம்புங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பிரச்சனை பண்றாங்க. பிரபு நான் இவங்களை சமாளிச்சிடுறேன், நீங்க கார்ல போயிடுங்கன்னு சொல்றாரு. இப்ப ஸ்ரேயா ரவி நிலா மட்டும் கார்ல போயிட்டு இருக்காங்க. பிரபு தனியா விட்டு வந்துடக்கூடாது, பேசாம போலீஸ்க்கு கால் பண்ணலாமான்னு கேக்குறாரு. நிலாவும் பயந்துட்டு தான் இருக்காங்க. பிரபு இப்ப ராஜேஷ் கூட பைக்ல வந்துட்டு இருக்காரு. ரவுடிங் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சிட்டு இருப்பாங்க. நிலா பிரபுவே நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன நீ பிரபு லவ் பண்றேன்னு ஸ்ரேயா கேட்டதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. அவன் ஸ்டேட்டஸ்க்கு நீ கொஞ்சம் ஓவர் தானும் சொல்றாங்க. பிரபு அவங்க வீட்டுல நான் நிலான்ற பொண்ணு லவ் பண்றான், அவ கொஞ்சம் வசதியான பொண்ணு, அதனால இப்ப நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. ராஜேஷோ பிரபுவே இன்னும் அந்த பொண்ணு கிட்ட லவ்வே சொல்லல, லவ் சொல்லட்டா அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. ஸ்ரேயா நிலா கிட்ட என்னாலும் நீ ஃபர்ஸ்ட் லவ் சொல்லாதன்னு சொல்றாங்க. ராஜேஷும் பிரபு கிட்ட நீ ஃபர்ஸ்ட் லவ் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. நிலா குடிக்கிற ஜூஸ்ல ட்ரிங்க்ஸ் கலந்துருப்பாங்க. அதனால இப்ப பிரபு கிட்ட போய் டான்ஸ் ஆட சொல்லி கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ண வரும்போது திடீர்னு வாமிட் எடுத்துறாங்க. நல்ல மொமெண்ட் நான் கெடுத்துட்டேன், ஐ லவ் யூன்னு சொல்லிடுறாங்க. பிரபுவும் ஐ லவ் யூ டூன்னு சொல்றாரு. இப்போ நிலாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து நாங்க லவ் பண்றோன்ற விஷயத்த சொல்லுவாங்க. பிரபுவோட அப்பாவை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எப்படி பிரபு எங்க கிட்ட சொன்னானோ அதே மாதிரி நீ உங்க வீட்டுல சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா நீங்க லவ் பண்ணுங்கன்னு சொல்றேன். பிரபுவை கூட்டிட்டு நிலா அவங்க வீட்டுக்கு போறாங்க. போனா வீடே பேலஸ் மாதிரி இருக்கு, குதிரெல்லாம் வச்சு வளர்க்குறாங்க. என்ன நீ இவ்வளவு பணக்காரியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டாரு. இவங்க கிட்ட 30 வேலைக்காரங்க மேல இருக்காங்க. பிரபுவை கூட்டு வந்து அப்பா இவரை தான் நான் லவ் பண்றேன்னு நிலா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பிரபுவோட அப்பா போய் காஃபி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. பிரபு கிட்ட நீ என்ன பண்றேன்னு கேட்கிறாரு. சார் நான் செஃப்க்கு ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன், படிச்சு முடிச்சுட்டு என்ன வேலை பண்ணுவேன்னு கேட்கிறாரு. வேலைலாம் இன்னும் இல்லை சார், இதுக்கப்புறம் தான் பார்க்கணும்னு சொல்றாரு. அதான் நான் இருக்கேன்ல, உனக்கு என்ன கவலை, பணக்கார வீட்டை பொண்ணை பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட காசுல நீங்க பெரிய ஆளாக வேண்டியது, இதுக்கு தானே உங்களை மாதிரி ஆளுங்களா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே பிரபுவோ மற்றவங்க காசுல எனக்கு ஒன்றும் வாழணும்னு ஆசை கிடையாது, நீங்க காசு பணத்தை தான் பெருசா நினைக்கிறீங்க, நாங்க ஒன்றும் பணத்தை பார்த்து லவ் பண்ணலன்னு சொல்றாரு. நிலாவோ பிரபு கிட்ட எதுக்காக எங்க அப்பா கிட்ட இவ்வளவு ஹாஷா பேசுறேன்னு கேட்கறாங்க. நிலாவோட அப்பாவோ பின்ன என்ன மனசு பார்த்து லவ் பண்ணியா, இவ்வளவு வசதியா இருக்க பொண்ணு தானே லவ் பண்ணேன்னு கேட்கிறாரு. அப்பா அவன் அப்படிலாம் பேசாதீங்க, அவன் ரொம்ப நல்லவன் சொல்றாங்க. நிலாவோட அப்பாவோ நீ இப்படி சோகமா இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குமா, நீ தான் என் உலகமே, நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாரு. பிரபுவோட அப்பாவோ நீ இவ்வளவு கோவமா பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்குள்ள அவங்க அம்மா என் பையனை அசிங்கப்படுத்துவா, அமைதியா இருக்கணுமான்னு கேட்கறாங்க. நிலாவோட அப்பாவும் உனக்காக நான் பிரபு கன்சிடர் பண்றேன், 1 வீக் டைம் தரேன், அது வரைக்கும் அவன் கூட பழகி பார்க்கலாம், அவன் ஓகேனா உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட நிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிரபு நிலாவோட அப்பாவை மீட் பண்ண வந்திருக்காரு. திரும்பியும் அவங்களை காஃபி எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அவங்க தயங்குறாங்க. ஒன்னும் இல்லம்மா நீ போன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலடா, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ஒரு பொறுக்கின்னு, இருந்தாலும் நிலா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வைக்கிறேன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு உன்னை
பிடிக்காதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா பிரபு இதை நினைச்சு கவலைப்படல. பிரபுவும் நிலாவும் சினிமாவுக்கு போயிருப்பாங்க. ஆனா கூட அவங்க அப்பா வந்திருக்காரு. கேட்டா நான் கூட வந்தா தானே பேசி பழக முடியும்னு சொல்லுவாரு. இதனால பிரபு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. தியேட்டருக்குள்ள கூட அவங்கள பேசவே விட மாட்டாரு. இப்போ இவங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருப்பாங்க. நிலாக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையும் அவரே ஆர்டர் போடுறாரு. நீங்க தான்ப்பா பெஸ்ட் அப்பா, எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பிரபுவோ நிலாக்காக ஸ்பெஷலா டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. விதவிதமான சாப்பாடை ரெடி பண்ணியிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க அப்பா தெரியாம கைப்பட்டு தள்ளிவிட்ட மாதிரி வேணும்னே எல்லா சாப்பாடு கீழே தள்ளி விட்டுறாரு. நிலா ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்புக்கு போயிருப்பாங்க. அங்க பிரபு டான்ஸ் ஆட கூப்பிடுவாரு. திடீர்னு பார்த்தா அங்கேயும் அவங்க அப்பா வந்து என் கூட டான்ஸ் ஆடவாமான்னு கூப்பிடுறாரு. நிலாவும் அவங்க அப்பா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பிரபுவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருப்பாங்க. அங்க சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு டாக்டர் பார்க்கறதுக்கு வெயிட் பண்றாங்க. அங்க நிலாவோட அப்பாவை பாக்குறாரு. பிரபு அங்க இருக்க டாக்டர் கிட்ட நிலாவோட அப்பாக்கு என்ன பிரச்சனை, பணக்காரங்களுக்கு இருக்கிற மாதிரி பணக்கார நோய் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கலாய்க்கிறாரு. டாக்டரோ அப்படிலாம் சொல்லாதப்பா, அவர் ரொம்பவே நல்ல மனுஷன், அவருக்கு கேன்சர் இருக்குன்ற விஷயத்த அவங்க பொண்ணு கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டாரு. கீமோ பண்ணா முடியெல்லாம் கொட்டிடும், அவங்க பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும், அவர் ட்ரீட்மெண்ட் கூட என்ன எடுத்துக்கலாம், இன்னும் 6 மாசம் தான் அவர் உயிரோட இருப்பாருன்ற விஷயத்த பிரபு கிட்ட சொல்றாரு. பிரபு ராஜேஷ் கிட்ட எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல, பேசாம நிலா கிட்ட அவங்க அப்பா பத்தி சொல்லிடலாமான்னு கேக்குறாரு. ஆனா ராஜேஷோ நிலாவோட அப்பாவே இந்த விஷயத்த மறைச்சிட்டாரு, இப்ப நம்ம சொல்லி என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. பிரபு நிலா கிட்ட இப்பெல்லாம் சரியாவே பேச மாட்டாரு. அவங்க கூப்பிட்டா கூட இவர் கண்டுக்க மாட்டாரு. பிரபுவை படத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க, ஆனா அவர் அங்கேயும் வந்திருக்க மாட்டாரு. இப்போ அவங்க அப்பா கிட்ட பிரபு ரொம்ப பிஸியா இருக்கான், அதனால வரலன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. நிலா கால் பண்ணா கூட இப்பெல்லாம் அவரு சரியா போன் எடுத்து பேச மாட்டாரு. ஸ்ரேயா கிட்ட எதுக்காக இவன் இந்த மாதிரி என்ன அவாய்ட் பண்றான்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. வேற என்னவா இருக்க போது, புதுசா ஏதாவது பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பான், அதான் அவன் அவாய்ட் பண்ணிருக்கான். நீ வேணா போய் அவன் போனை செக் பண்ணி பாரு, கண்டிப்பா வேற பொண்ணு கிட்ட தான் அவன் கடலை போட்டுட்டு இருப்பான்னு சொல்றாங்க. ராஜேஷ் பிரபு கிட்ட நிலாவை நீ அவாய்ட் பண்றது தப்புடா, எதுக்கு இப்படி பண்றேன்னு கேக்குறாரு. பின்ன என்ன பண்ண சொல்ற, அவங்க அப்பாக்கு கேன்சர், இன்னும் 6 மாசம் தான் இருக்க போறாரு, அவர் உயிரோட இருக்க போற இந்த கடைசி 6 மாசமும் நிலா கூட அவர் சந்தோஷமா இருக்கட்டும், நான் நடுவுல போய் அதை கெடுக்க விரும்பலன்னு சொல்றாரு. பிரபுவை தேடி நிலா அவர் வீட்டுக்கே வந்துடுறாங்க. எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால நம்ம அப்புறமா பேசலாம்னு சொல்றாரு. ஆனா இவங்க கோவப்பட்டு அவரோட போனை வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி என் போனை செக் பண்ணி பாக்குறியா, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கோவப்படுறாரு. நிலாவோ என்ன வேற பொண்ணு உனக்கு கிடைச்சிட்டதால இப்ப என்ன அவாய்ட் பண்றியான்னு கேக்குறாங்க. நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா, அதனாலதான் என்ன யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இது கேட்டதுமே அவர் கோவப்பட்டு ஆமா உன்னை நான் யூஸ் தான் பண்ணிட்டேன், ஒழுங்கா இங்க வந்து போயிடுன்னு சொல்றாரு. உங்க அப்பா என்ன அவ்வளவு கேவலமா பேசுவாரு, பொறிக்கு மாதிரி ட்ரீட் பண்றாரு, ஆனா நான் உங்ககிட்ட நல்லா பேசணுமான்னு கேக்குறாரு. உனக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அப்பா முக்கியமான்னு இப்பயே முடிவு பண்ணுன்னு சொல்றாரு. நிலாவோ எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம், நீ எனக்கு முக்கியமே இல்ல, என்ன இங்க இருந்து போக சொல்ற, இப்ப மட்டும் நான் போயிட்டேனா திரும்பி உன்னால என்ன பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. பரவாயில்ல நீ கிளம்பி போயிட்டே இருன்னு சொல்றாரு. மனசு உடைஞ்சு போற நிலா இப்ப அங்க வந்து கிளம்பிடுறாங்க. பிரபுக்கும் நிலாக்கும் இப்படிதான் பிரேக்கப் ஆயிருக்கும். பிரபு பிரீத்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, 6 மாசத்துக்கு அப்புறம் உங்க அப்பா இறந்துட்டதா கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் அந்த வீட்டையே காலி பண்ணின்னு போயிட்டா, போன் நம்பர் கூட மாத்திட்டா, என்ன எல்லா அக்கௌண்ட்ல இருந்தும் பிளாக் பண்ணிட்டா. ஸ்ரேயா கிட்ட கூட ஹெல்ப் கேட்டேன், ஆனா அவ என் மேல இருக்க கோவத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கப்புறம் என்னால நிலாவை கான்டாக்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. பிரபுவை நிலாவோட கல்யாணத்தை போய் அட்டென்ட் பண்ண சொல்றாங்க. பிரபு எதுக்காக என்ன போ சொல்றேன்னு கேக்குறாரு. நீ போ, அவ மூவ் ஆயிட்டானா நீ அப்படியே விட்டுடு, இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, நீ போய் பேசி பாரு, சப்போஸ் உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நிலா ஒத்துக்கிட்டு நீங்க ஒண்ணு சேரலாம், அப்படி இல்லைன்னா நீ சிங்கிளாவே இருந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. பிரீத்தி சொன்ன மாதிரி பிரபுவும் இப்போ நிலாவோட கல்யாணத்துக்கு போகணும்னு முடிவு பண்றாரு. கோவால கல்யாணம் நடக்கும். ராஜேஷும் பிரபுவும் இப்போ அந்த கல்யாணத்துக்கு போறாங்க. அஞ்சலிங்கிறவங்க தான் ஈவென்ட் மேனேஜரா இருப்பாங்க. பிரபுன்ற கெஸ்ட்டுக்கு ஏதாவது ரூம் இருக்கான்னு கேக்குறாங்க. இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பிரபு பேர்ல எந்த ரூமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ராஜேஷ் பேர்ல தான் ரூம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க அங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சு இந்த பொண்ணு பார்க்க செமையா இருக்கால அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா என்ன திமிர் பிடிச்ச பொண்ணு மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ ரூம் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா இந்தாங்க உங்க சாவி, இதுதான் உங்க ரூம்னு சொல்றாங்க. ஏங்க உங்களுக்கு தமிழ் தெரியும் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, என் மூஞ்ச பார்த்தாலே தமிழ் பொண்ணுன்னு எழுதி ஒட்டி இருக்கு, உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறாங்க. சாரிங்க இவன் தெரியாம உங்களை அப்படி பேசிட்டான்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஈவெண்டா இருக்கும். சங்கீத், வெட்டிங், மெஹந்தின்னு பயங்கர கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ரவி ரிசப்ஷன்ல நம்பர் வாங்கி இவங்களுக்கு கால் பண்றாரு. நிலாக்கு கல்யாணம் ஆகிறத பிரபு பார்த்தா கவலைப்பட மாட்டானா, எதுக்குடா அவனை கூட்டு வந்தேன்னு கேட்கிறாரு. இல்ல மச்சான் அவன் எதுவுமே வருத்தப்படலன்னு சொல்றான்னு சொல்லிடுறாரு. இப்போ நிலாவோட நம்பரை ரிசப்ஷன்ல கேட்டா என்னன்னு கால் பண்ணி கேட்டு பாக்குறாரு. இல்ல சார் கல்யாண பொண்ணு நம்பரை யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. பிரபு பார்ட்டில ஜாலியா இருக்க மாதிரி காட்டிக்கிறாரு. ராஜேஷ் கேட்டதுக்கு என்னை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாதுன்னு கெத்தா சொல்வாரு. ஆனா அங்க நிலாவையும் அவங்களுடைய ஃபியான்ஸை பார்த்ததுமே அவர் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் வெளி காட்டிக்க மாட்டேங்கிறாரு. நிலா பிரபு சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃபியான்ஸை கூட ரொம்ப க்ளோஸாவே இருக்காங்க. பிரபு ட்ரிங்க் சாப்பிட்டுட்டே அங்க ஒருத்தர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அஞ்சலி தான் வந்து அவரை ரூமுக்கு கூட்டு வராங்க. எதுக்காக எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் கேட்கிறாரு. அதான் அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்றாங்க. பிரபு அஞ்சலி கிட்ட நீங்க யாருமே லவ் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. ஏங்க நான் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ராஜேஷ் அழுதுட்டு இருக்காரு. ராஜேஷ் அழுதுட்டு இருக்கதை பார்த்து என் லவ்வுக்கு நீ ஏன்டா அழுவுறேன்னு கேட்கிறாரு. பின்ன என்னடா என் லவ்வரை ஃப்ரெண்டு கூட பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு கேட்கிறாரு. என்னது நீ நிலாவை லவ் பண்றியான்னு பிரபு கோவப்படுறாரு. இல்லடா ஸ்ரேயா, 7 வருஷமா ஸ்ரேயாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா, எப்பவுமே நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூல தானே பாக்குற, என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்காச்சும் பாத்திருக்கியான்னு கேட்கிறாரு. அப்பதான் ஸ்ரேயாவை இவர் ஒன் சைடா லவ் பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. ஸ்ரேயாவும் ரவியும் ஒன்னா இருக்கும் போதெல்லாம் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ராஜேஷ் பிரபுவும் இப்போ மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அங்க ஸ்ரேயாவையும் ரவியும் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ராஜேஷ் ஸ்ரேயாவும் பேசுறது
மட்டும் இவர் ஸ்லோ மோஷன்ல பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. லவ் பண்ற பொண்ணு அவள் லவர் கூட இருக்கிறத பார்த்து எப்படிடா சிரிச்சிட்டு இருக்கேன்னு கேட்கறாரு. இதெல்லாம் மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்குமே, தயவு செஞ்சு மறந்துடுன்னு சொல்றாரு. ஸ்ரேயா நிலா கையில மாப்பிள்ளை பேர் எழுதி இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இப்ப கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவங்க ஒவ்வொரு எழுத்தா சொல்லும் போதுதான் பிரபுன்னு எழுதி இருக்கிறது தெரிய வருது. ஸ்ரேயாவும் நிலா கிட்ட சாரி சொல்றாங்க. நிலானாலே பிரபுன்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் தெரியாம பிரபு பேர் எழுதிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நிலா டென்ஷன் ஆயிட்டு தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி அவங்க மெஹந்தியவே அழிச்சிடுறாங்க. இதனால பிரபு ரொம்ப ஃபீல் பண்றாரு. கல்யாணத்துக்கு நிலாவோட அப்பா இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அரவிந்தோட அப்பா அம்மா கூட கல்யாணத்துக்கு வந்திருக்க மாட்டாங்களாம். அவங்க வந்தா எங்க உனக்கும் கஷ்டமா இருக்கும்ல அவங்க அப்பாவை நினைச்சு, அதனாலதான் நம்மள மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. இன்லாஸ்க்கு இப்பவே உன் மேல எவ்வளவு அக்கறைன்னு சொல்றாரு. இதை கேட்ட நிலா சந்தோஷப்படுறாங்க. இப்ப இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே பிரீத்தி கிட்ட பிரபு சொல்லிட்டு இருக்காரு. பிரீத்தியும் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்றாங்க. இவரும் மீட்டும் சொல்றாரு. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணத்துல இப்ப உனக்கு பாத்துருக்க பொண்ணு நீ மிஸ் பண்றியான்னு ராஜேஷ் கலாய்க்கிறாரு. இப்ப இவங்களுக்கு அடுத்த நலங்கு ஃபங்க்ஷன் நடக்குது. பிரபு ராஜேஷ் கிட்ட என்னமோ மாப்பிள்ள பாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கான்னு சொன்னீங்க, ஏன் என்ன பார்த்தா அப்படி இல்லையான்னு கேட்கிறாரு. அங்க வந்து அஞ்சலி இவரை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே இவங்களும் அஞ்சலி அஞ்சலின்னு கலாய்க்கிறாங்க. அஞ்சலி கிட்ட என்னமா எல்லாமே நார்த் இந்தியா டிஷ்ஷா இருக்கு, நம்ம ஊர் டிஷ்ஷே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கும் சாம்பார் ரைஸ் தான் பிடிக்கும், கல்யாணத்துல சாம்பார் ரைஸ் கூட இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. உடனே பிரபு இவங்களுக்காக சாம்பார் ரைஸ் ரெடி பண்றாரு. நிலாக்கு கருவாட்டு குழம்பு, அஞ்சலிக்கு சாம்பார் ரைஸா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. அஞ்சலி என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாம்பார் ரைஸை கொடுக்குறாரு. பிரபு செஞ்ச சாம்பார் ரைஸா நிலா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ஒரு வாய் சாப்பிட்டதுமே இது பிரபு செஞ்சதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால சாப்பிடாம இந்த சாதத்தை வச்சிடுறாங்க. அரவிந்த் சாப்பிட சொல்றாரு. ஆனா நிலா எனக்கு வேணாம், என்ன கம்பல் பண்ணாதன்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலி பிரபு கிட்ட சங்கீத்துக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போறேன்னு கேட்கறாங்க. அவரும் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. வா நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அவங்கள அவுட்டிங் கூட்டு போறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது ராஜேஷை பார்த்தாலே பொறுக்கி மாதிரி இருக்கு, அவன் கூட ஏன் நீ இருக்கேன்னு கேட்கிறாரு. அப்படிலாம் சொல்லாத, ராஜேஷ் ரொம்பவே நல்லவன், அவன மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாரு. நிலாவா ராஜேஷான்னு கேட்டா யாரை சூஸ் பண்ணுவேன்னு கேட்கறாங்க. அவரோ ராஜேஷ்னு சொல்லிடுறாரு. ஏன் நிலா வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதால ராஜேஷ்னு சொல்றியான்னு கேட்கறாங்க. நிலா கொடுத்த லவ்வை வேற எந்த பொண்ணாலுமே எனக்கு கொடுக்க முடியும், ஆனா ராஜேஷ் மாதிரி ஒரு ஃப்ரெண்டை எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்து சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அரவிந்த் நிலாவும் க்ளோஸாவே இருக்காங்க. இப்போ அங்க ஒரு பாட்டு போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ராஜேஷ் அரவிந்த் கிட்ட பிரபு நிலாவை லவ் பண்ணாங்கன்ற விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலாமான்னு பேசிட்டு இருக்காரு. நிலாக்கு கல்யாணம் ஆகிறத பிரபு பார்த்தா கஷ்டப்படுவாரு, அதனால அவரை பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. யாரா இவன் நல்லவன்ற மாதிரி பாக்குறாங்க. நிலாவும் அரவிந்தும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. இதை பிரபுவால பார்க்க முடியல. உடனே அங்க வந்து கிளம்பிடுறாரு. பிரபு கூடவே அஞ்சலி ராஜேஷும் கிளம்பிடுறாங்க. என்னால உங்களை சேர்த்து வைக்க முடிஞ்சா கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன்னு அஞ்சலி சொல்றாங்க. அப்பதான் பிரபு என்னால எவ்வளவு நேரம் தாண்டா அஃபெக்ட் ஆகாத மாதிரி நடிக்க முடியும், அவ என்ன ஒரு தடவை கூட பார்க்கல, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதானாடா என் லவ்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. பிரபு ஃபீல் பண்ணி அழுவதை பார்த்த ராஜேஷும் அழுவ ஆரம்பிக்கிறாரு. மச்சான் நீ அந்த மாதிரிலாம் பேசாதடா, நீ அழுதனா என்னால தாங்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற அஞ்சலிக்குமே கஷ்டமா இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தரை விட்டு போனதுக்கு நிலா தான் வருத்தப்படணும்னு அஞ்சலி சொல்றாங்க. நிலா ஒண்ணு விட்டு போலங்க, இவன் தான் விட்டுட்டு வந்தான்னு நடந்த எல்லா விஷயத்தையும் அஞ்சலி கிட்ட சொல்றாரு. லவ் பண்ற பொண்ணு மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சவன் தான் என் ஃப்ரெண்டு, இவன மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நிலாவும் அரவிந்தும் ஒன்னா இருக்கிறத பார்த்து அஞ்சலிக்கே கஷ்டமா இருக்கு. அஞ்சலி ரெஸ்ட் ரூம் வந்திருப்பாங்க. அங்க ஸ்ரேயாவோ அஞ்சலி கிட்ட உங்களுக்கு முன்னாடியே பிரபு தெரியுமான்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. பிரபு கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, அவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது, என் ஃப்ரெண்டு நிலாவை லவ் பண்ணி ஏமாத்திட்டான், அதனால நீங்க உஷாரா இருங்கன்னு ஸ்ரேயா சொல்றாங்க. நிலாவை இப்போ ரெஸ்ட் ரூம் வந்திருப்பாங்க. அஞ்சலி கிட்ட ஸ்ரேயா அப்படி பேசினதுக்கு சாரி, ஆனா அவ சொன்னது உண்மைதான், பிரபு கிட்ட அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் பிரபு பத்தி சரியா தெரியல, அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, காதலிச்ச பொண்ணோட அப்பாவாக அவனோட காதலே தியாகம் பண்ணிட்டான்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே நிலா கிட்ட சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் பிரபு பத்தி சரியா தெரியாம அவனை கஷ்டப்படுத்திட்டேன், அவன் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான்னு என் ஃப்ரெண்டு சொன்னதுமே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, இந்த ஹோட்டலுக்கு அவன் வந்துட்டான்னு சொன்னதுமே என் ஹார்ட்டே ஒரு செகண்ட் அப்படியே நின்றுடுச்சு, அவனை ஒரு தடவை கூட பார்க்க கூடாதுன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்னால் அவனை பார்க்காம இருக்கவே முடியல, வந்த முதல் நாள் அவனுக்கு நான் ஹாய் சொல்ற மாதிரி இருந்தது, ஒரு அரை செகண்ட் தான் அவன் கண்ணை பார்த்தேன், அதுக்கே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, சங்கீத் ஃபங்க்ஷன்ல நீ அவனும் சேர்ந்து கட்டிப்பிடிச்சு டான்ஸ் ஆனதை நான் பார்க்கல நினைச்சிங்களா, எல்லாத்தையும் நான் பார்த்தேன், அவன் முன்னாடி நான் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் நான் எவ்வளவு கில்ட்டியோட இருந்தேன்னு தெரியுமான்னு சொல்றாங்க. அப்ப பிரபு கிட்ட போய் பேச வேண்டியது தானே அஞ்சலி கேட்கறாங்க. நிலாவோட அப்பா இறந்து போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் கேன்சர் இருக்க விஷயமே நிலாக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் அவரு நான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன், உனக்கு நல்ல மாப்பிள்ளை, நான் சாகிறதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது முடியல, எனக்காக நீ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாரு. பிரபுவா எங்க அப்பாவான்னு பார்த்தா நான் எங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் தான் முக்கியம், அதனால இந்த கல்யாணத்தை நான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. நிலா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரொம்ப சுகமா இருக்காங்க. ஸ்ரேயா வந்து ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு பிரபுன்னு சொல்றாங்க. நிலாவோட அப்பாக்காக தான் பிரபு விட்டு போன விஷயத்த ஸ்ரேயா கிட்ட சொல்றாங்க. இப்பதான் ஸ்ரேயா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நிலாவோட அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி நிலா கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு, ஆனா நிலாவோட போன் நாட் ரீச்சபிள்ல இருக்கும், அதனால வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருப்பாரு. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன், ஆனா இந்த 6 மாசமா நீ என் கூடவே இருந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, உன் கூட நான் ஒன்னா சினிமாக்கு போனேன், பப்புக்கு போனேன், அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரபு தான், அந்த பிரபுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், அந்த பிரபுவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான், ஆனா என்ன பண்றது அவன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டானே இடியட், நான் இறந்ததுமே உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவேன், இந்த 6 மாசம் தான் என்
வாழ்க்கையிலேயே நான் இருந்த சந்தோஷமான டைம்னு நிலா ஐ லவ் யூமா அப்படின்னு சொல்லி இறந்து போயிருப்பாரு. இதை கேட்டதுமே நிலா கோவப்படுறாங்க. இதை ஏன்டி நீ முன்னாடி என்கிட்ட சொல்லலைன்னு. நான் என்ன பண்ணுறது, பிரபு மேலே இருந்த கோவத்தினால தான் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டா. உன்னை ஏமாத்தின பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சா நீ தான் கஷ்டப்படுவ, அதனால தான் மறைச்சேன்னு சொல்கிறாங்க. நிலா கோவப்பட்டு இப்போ ஸ்ரேயாவை அடிச்சிடுறாங்க. என் வாழ்க்கையில் முடிவெடுக்க நீ யாரு, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு அழறாங்க. நிலா இப்போ கல்யாண மேடைக்கு வந்துடுறாங்க. பிரபு இப்போ இவங்கள சோகமாக பார்த்துட்டு இருக்காரு. நிலா மேடையில் போய் உக்காந்ததுமே அழ ஆரம்பிக்கிறாங்க. பிரபு ராஜேஷ் கிட்ட நிலா என்ன நினச்சி தான் அழுகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. இல்லை அவள் வந்து புகைனால அழறான்னு சொல்கிறாங்க. திரும்பவும் இப்போ நிலா பிரபுவை பார்க்குறாங்க. இல்லை மச்சான் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவள் என்னை இப்போ வந்து கூட்டு போன்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் ராஜேஷ் வந்து திட்டுறாரு. அங்கே வர அஞ்சலியோ நிலா கல்யாணம் பண்ணுறது என்னால் நம்பவே முடியலன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு நான் எல்லா உண்மையும் நிலா கிட்ட சொல்லிட்டேன், அப்பயும் அவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. பிரபுவோ நிலாக்கு உண்மையெல்லாம் தெரியுமான்னு ஷாக் ஆகிறாரு. அங்க வர ஸ்ரேயாவும் இப்போ நிலா கல்யாணம் பண்ணிக்கிறத என்னால நம்பவே முடியலன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டதுக்கு ஆமா அவங்க அப்பா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு, இருந்தாலும் அவன் எதுக்காக அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தெரியலன்னு சொல்றாங்க. என்னதோ உங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? இதெல்லாம் கேட்டவனே பிரபுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ அரவிந்தோ நிலா கழுத்துல தாலியை கட்டிடுறாரு. இதுக்கப்புறம் பிரபுவால் அங்க இருக்கவே முடியல, அங்க இருந்து அழுதுட்டே ஓட ஆரம்பிக்கிறாரு. நிலாக்கு கல்யாணம் ஆயிட்டதால நடு ரோடுன்னு கூட பார்க்காம அங்கேயே அழுதுட்டு இருக்காரு. இப்போ பிரீத்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு லவ்னா அது நிலா மட்டும்தான், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நீ எனக்கு வெறும் ஒய்ஃப் தான், லவ் வர்றது கஷ்டம், இதுக்கெல்லாம் உனக்கு ஓகேன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் லவ் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீ ரொம்ப நல்ல பையன், அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஆனா எனக்கும் நிலா மாதிரி ஃபேன்சியான டெஸ்டினேஷன் வெட்டிங் தான் வேணும்னு சொல்லிடுறாங்க. பிரபு பிரீத்தி கல்யாணத்துக்காக இப்போ அவங்க கோவா போறதுக்கு ஏர்போர்ட்ல இருக்காங்க. பிரபு பிரீத்தி கிட்ட எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத பேபின்னு சொல்றாரு. நீ தானடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடு ரோட்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அழுதுட்டு இருந்தேன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரீத்தி கூட ஜாலியா கிளம்பிடுறாரு. ஸ்ரேயா ராஜேஷ் கிட்ட ஏதோ கேட்க வராங்க, ஆனா அதுக்கப்புறம் அமைதியாயிடுறாங்க. இப்ப திடீர்னு நிலா குரல் கேக்குது. நிலா இப்போ திடீர்னு பிரபுன்னு கூப்பிடுறாங்க. என்ன நிலா இங்க வந்திருக்க, உன்னை நான் இங்க வராதன்னு தானே சொன்னேன்னு ஸ்ரேயா கேட்கறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. கல்யாணம் ஆனதுமே நிலா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அரவிந்த் நிலா கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஸ்ரேயா அங்க வராங்க. நிலா தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாதன்னு சொல்றாங்க. இல்ல நான் தானே இதுக்கெல்லாம் காரணம், நானே இதை சரி பண்றேன்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே அரவிந்த் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அரவிந்த் நிலா கிட்ட நீ பிரபு லவ் பண்றியான்னு கேட்கிறாரு. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க அமைதியா இருக்காங்க. கல்யாணங்கிறது 2 மனசு ஒண்ணு சேரது தானே தவிர வெறும் மஞ்சள் கயிறு கட்டுறது கிடையாது. நம்ம பொய்யான புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறத விட கடைசி வரைக்கும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி அனுப்பிட்டு இருப்பாரு. ஸ்ரேயாவும் நிலா கிட்ட இப்ப பிரபுக்கும் பிரீத்திக்கு கல்யாணம் நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க. அவங்க கல்யாணத்துலயும் சங்கீத் மெஹந்தின்னு எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அங்க அரவிந்த் வராரு. என்னதான் நிலாவை நான் அனுப்பி வச்சாலுமே என் மனசுல இன்னும் நிலா தான் இருக்காங்க, நான் அவங்கள லவ் பண்றேன், சப்போஸ் பிரபுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல, அதனாலதான் நானும் போறேன்னு சொல்லி அவரும் கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடி இப்ப அஞ்சலி வராங்க. ராஜேஷும் அஞ்சலி கிட்ட எதுவுமே சொல்லாத, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு போன்னு சொல்றாரு. இதுக்கு மேல இங்க இருந்தா வேற யாராச்சும் வந்துருவாங்கன்னு இப்ப எல்லாருமே ஏர்போர்ட் குள்ள போயிடுறாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிட்டு பார்ட் 2 வரும்ன்ற மாதிரி